பாருங்க. இது வந்து பார்ட் டூல வந்து டெஸ்ட் நம்பர் 9. ஸோ உங்களுக்கு ஒரு பிளாங்க்ஸ் ஒன்று தந்து அதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை செஞ்சு பார்ப்போம். ரீட் த டெக்ஸ்ட் அண்ட் அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் கிவன் விதின் ப்ராக்கெட்ஸ். ரைட். ஸோ எங்களுக்கு இந்த ப்ராக்கெட்ஸில் பார்க்க போகல 3 வகையான வேர்ட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ அந்த பிளாங்க்குக்கு பொருத்தமான வேர்டு எதுன்னு சொல்லி நாங்கள் போடணும். ரைட். ரீட் பண்ணி பார்ப்போம். யூ கேன் கெட் ரிட் ஆஃப் COVID-19 soon if you behave sensibly in society. இப்போ என்ன சொல்றாங்க? நீங்க சமூகத்துல ஒரு அறிவோட செயற்பட்டா COVID-19 அப்படிங்கிற அந்த டிசீஸை வந்து நீங்க அழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கீப்பிங் கீப் பண்றேன்னு சொன்னா என்ன? வச்சுக்கொள்ற, கீப் பண்ற. ஸோ கீப்பிங் வந்துட்டு இங்கால மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்ப இடைவெளி வச்சுக்கொள்ற, அதாவது டிஸ்டன்ஸ் சொன்னா இடைவெளி. அப்ப மீட்டர். மீட்டர்னு சொல்றது என்ன? ஒரு ஒரு யூனிட், ஒரு அளவு. ரைட். ஒரு டிஸ்டன்ஸ் அளக்க பயன்படுற ஒரு அளவு. ஸோ இங்க எங்களுக்கு ஒரு யூனிட்டுக்குரிய இது வந்து ஒரு நம்பர்ல தான் வரும். ஸோ இங்க 2 2 2 அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஸோ நாங்க நம்பருக்கு போடுற 2 வந்து இந்த பியில் இருக்கிற 2. ஸோ கீப்பிங் a 2 meter distance is a must whenever you are in a crowded place. ரைட். அடுத்தது டோன்ட் forget to, மறக்கவானமாம். இங்கால 2 ஒன்று வந்திருக்கு. 2 வந்தேன்னு சொன்னா பின்னால வர வேர்ப் ஒன்று வரணும். அதுவும் அது வெர்ஷன் 1ல வரணும். உங்களுக்கு தெரியும் 2 இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றது 2ஓட சேர்த்து ஒரு வேர்ப்ட வெர்ஷன் 1 சேர்ந்து வரதான் 2 இன்ஃபினிட்டிவ்ஸ். அப்ப டோன்ட் forget to, மறக்கவானமாம். இங்கால யுவர் மாஸ்க் டு, உங்களோட மாஸ்க் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்ப ஒரு மாஸ்கை நாங்க அணிஞ்சு கொள்றத சொல்றது ஏல இருக்கிற வியர். ரைட். ஒரு ட்ரெஸ்ஸை நாங்க வியர் பண்றோம்னு சொல்லுவோம், மாஸ்கை வியர் பண்றோம்னு சொல்லுவோம். மூணாவது இருக்கிற வே வந்து அது வேற. வேன்னு சொன்னா எங்க. ரைட். இந்த வே வந்து ஒரு விஷயம் வந்து பழுதா போறது சொல்றேன். ரைட். அது வந்து வராது. ஸோ எங்களுக்கு ஏ ஆன்சர் வந்து என்னன்னு வரணும்? ஆன்சரா வரணும். WEARன்னு சொல்றதுதான் ஒரு ட்ரெஸ்ஸையோ இல்லை ஒரு மாஸ்கையோ நாங்க அணியிறது சொல்ற ஸ்பெல்லிங். ரைட். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். ஹேவ் இட். ஹேவ் இட்னு சொன்னா இத ஸோ இந்த இந்த வேர்க்கு வந்து மீனிங் வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு உற்பத்தி பொருளை நாங்க WARE அப்படிங்கிற வேர்டால நாங்க காட்டலாம். சரியா? வே அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஹேவ் இட். ஹேவ் இட்னு சொன்னா அதுவும் வச்சுக்கோங்க. ஹேவ் இட் ஆன் யோர் ஃபேஸ், உங்களோட முகத்துல. கவரிங் போத் யோர் மவுத் அண்ட், இங்கால இன்னொரு வேர்ட் நாங்க போடணும். அப்ப ஹேவ் இட் ஆன் யோர் ஃபேஸ், உங்களோட முகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல இருக்கிற வேர்ட்ஸ்ல பாருங்க. ரைட். முதலாவது இருக்கிற ரைட் வந்து சரியா அப்படின்னு இருக்கிறது. ரெண்டாவது ரைட் வந்து நாங்க என்னது சொல்ற? W போட்டு எழுதுறது, நாங்க எழுதுறது சொல்றோம். ரைட். மூணாவது இருக்கிற ரைட் வந்து அது அதுல மீனிங் வந்து RITன்னு சொல்ற ஏதாச்சும் ஒரு ஒரு மத ரீதியான ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதான் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இந்த ரைட். ஸோ இது வந்து வராது. ஸோ உங்களோட ஃபேஸ்ல சரியா வந்து மாஸ்கை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றது தான் இங்க சொல்றாங்க. ஸோ நாங்க என்ன போடுவோம்? ஹேவ் இட் ரைட் ஆன் யோர் ஃபேஸ் கவரிங். அப்ப சரியா மாஸ்கை போடலாம். எப்படி? கவரிங் போத் யோர் மவுத், உங்களோட மவுத்தையும். அண்ட் இங்கால நாங்க மாஸ்க் எப்படி போடுவோம்? எங்களோட நோஸையும் மவுத்தையும் கவர் பண்ற மாதிரி. அப்ப மூக்கு அப்படின்னு சொல்ற அந்த நோஸுக்கு சரியான ஸ்பெல்லிங் எது? எங்களுக்கு சி ஆன்சர்ல இருக்கிற நோஸ். ரைட். நோஸ் அப்படின்னு சொல்றது தெரியும் அப்படின்னு சொல்ற verb. ரெண்டாவது இருக்கிற நோஸ் வந்து நோர்வேல பேசுற லாங்குவேஜ் நோஸ் அப்படின்னு சொல்றது பி ஆன்சர். ஸோ அது வராது. அப்ப எங்களுக்கு ஒரு பாடி பார்ட்ல இருக்கிற நோஸுக்கு வந்து இருக்கிற ஸ்பெல்லிங் வந்து சில இருக்கிறது. ரைட். ஸோ எங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். அடுத்தது, இஃப் யூ ஹாவ் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சச் அஸ் ஹெடேக் அண்ட் ஃபீவர் லாஸ்டிங் ஃபார் மோர் தேன். அப்ப என்ன சொல்றாங்க? இங்கெல்லாம் டேஸ்ன்னு வருது. அப்ப நாட்கள்னு சொல்லி வர போகல நாட்களும் நாங்க என்னத்துல செல்லுவோம்? நம்பர்ஸ்ல தான் செல்லுவோம். அப்ப இங்க நம்பர்ல இருக்கிற வேர்டு எது? சி ஆன்சர் 4. அப்ப 4 days அப்படின்னு சொல்லி வரும்.
ஸோ ஃபோன்னு சொல்ற பி ஆன்சர்ல இருக்கிற ஃபோ வந்து எனிமி, எதிரின்னு சொல்லுவோம். அதான் இந்த எஃப்ஓஇ அது வராது. எஃப்ஓஆர்இன்னு சொல்றதும் ஃபோ தான். அதுல அர்த்தம் வந்து நாங்க முன் அப்படின்னு சொல்றது தான் ஃபோன்னு சொல்ற, பிஃபோ அப்படின்லாம் சொல்லுவோம் தானே, அதான் அது ஃபோ. ஸோ இப்போ ஃபோ ஹேண்ட், ஃபோ ஹெட் இப்படி எல்லாம் சொல்லுவோம் தானே. அப்போ ஃபோ ஹெட்னு சொல்றது நெத்திய சொல்ற, ஃபோ ஹேண்ட்னு ஃபோர் ஆர்ம்ஸ்ன்னு சொல்றது, ஃபோ ஹேண்ட்னு சொல்றது எங்களோட கையை சொல்ற, ரைட். ஸோ அது வந்து முன் அப்படின்னு சொல்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ அது வந்து வராது. அப்போ டேஸை நாங்கள் நம்பர்ஸ்ல தான் சொல்லுவோம். ஸோ 4 days, ரைட். ஸோ இதுதான் இந்த டெஸ்ட் நம்பர் 9க்குரிய ஆன்சர்ஸ். ஓகே, இப்போ டெஸ்ட் நம்பர் 10 பார்ப்போம். ரைட், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். Read the dialogue given below and fill in the blanks with the correct form of the verb. அப்ப correct form of the verb ன்னு சொல்றதுனால எங்களுக்கு தெரியும் என்ன, இது ஒரு டென்ஸுக்குரிய கேள்வி. எந்த டென்ஸ்ல அந்த சென்டென்ஸ் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரியான வினை சொல்ற வடிவத்தை நாங்க போடணும். அப்ப இதை ரீட் பண்ணி பார்ப்போம். அப்ப ஜனீர் சமித்னு சொல்ற 2 பேருக்கு இடையிலான டயலாக் தான் இது. ஜனீர் வந்து சொல்றாரு, ஹாய் சமித், டிட் யூ ஹியர் தி அனௌன்ஸ்மெண்ட்? அப்ப எப்படி போகுது இந்த சென்டென்ஸ் வந்து, நீங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டீங்களா, பாஸ்ட் டென்ஸ்ல போகுது. ஓகே, சமித் கேட்காரு, நோ, வாட் வாஸ் இட் அபவுட், சம்திங் ஸ்பெஷல், அது எதை பத்தி இருந்தது, ஏதாச்சும் ஸ்பெஷலா அப்படின்னு கேட்காரு. ஜனீர் சொன்னேன்னு, அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அபவுட் சம் ஷார்ட் கோர்சஸ். கட்டாயமா கண்டிப்பா ஸ்பெஷல் தான். அது வந்து சில ஷார்ட்டான கோர்சஸை பத்தினது. கோர்ஸ்ன்னு சொன்னா நாங்க டிப்ளமாவோ டிகிரியோ செய்வோமோ அதான் கோர்ஸ்ன்னு சொல்றேன், ரைட். சமித், அப்ப சமித் சொல்றாரு, சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், ஓகே, வாட் ஆர் த கோர்சஸ் மென்ஷன்ட், என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்காரு. அப்ப ஜனீர் அதுக்கு சொல்றாரு, வெல் ஐ ஹாவ் சம் இன்ஃபர்மேஷன், என்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. a leaflet, இங்கால டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிற ஒரு வேர்ப் இருக்கு, இங்கால எஸ்டர்டே. அப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு சொன்னா பகிர்ந்து கொடுக்குற, எல்லாருக்கும் வழங்குறது தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்றேன். அப்ப ஒரு லீஃப்லெட்னு இருக்கு. லீஃப்லெட்னு சொல்றது ஒரு கோர்ஸை பத்தின, ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் அடங்கிய ஒரு பேப்பர் தான் லீஃப்லெட். அப்ப இங்க இந்த சென்டென்ஸ் எப்படி வருது சொன்னா, ஒரு லீஃப்லெட், இங்க வழங்கு அப்படிங்கிற வேர்ப் இருக்கு, எஸ்டர்டே நேத்து. அப்ப எப்படி வரணும், நேத்து ஒரு லீஃப்லெட் வழங்கப்பட்டது அப்படின்னு வரணும். அப்ப நம்ம இதை ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிக்கக்குள்ள பேசிவ் வாய்ஸ்ல படிச்சிருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட்ல இருக்க போகல, அது பேசிவ் வாய்ஸ் உண்டு. அப்ப இங்க லீஃப்லெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று முன்னால இருக்கு. அப்ப எஸ்டர்டேன்னு வாரதுன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இது பாஸ்ட்ல இருக்கு. அப்ப பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் பெசிவா வரக்குள்ள நாங்க அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பெசிவ் வாய்ஸ்ல எழுதிடும். அப்ப லீஃப்லெட் அப்படிங்கிறது சிங்குலர்ன்றதுனால சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நாங்க பி வேர்ப் போடுவோம், சிங்குலர் ஆப்ஜெக்ட்டுக்கு வாஸ், லீஃப்லெட் வாஸ். இப்ப டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிற வேர்ப் இருக்கி வெர்ஷன் 1ல எங்களுக்கு பிராக்கெட்ல தருவாங்க. அப்ப பெசிவ் வாய்ஸ்ல எப்பவுமே நாங்க என்ன செய்யணும், இந்த வேர்பை நாங்க எப்பவுமே வெர்ஷன் 3ல போடணும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிற வேர்ப்ட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ஷன் 3 வந்து டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ a leaflet was distributed yesterday at the student leaders meeting. மாணவ தலைவர்களின் அந்த கூட்டத்துல நேத்து ஒரு லீஃப்லெட் ஒன்று வழங்கப்பட்டது, அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வரான், ரைட். அவ பெசிவ் வாய்ஸ்ல இந்த சென்டென்ஸ் வந்து வந்திருக்கு. அப்ப was distributed அப்படின்னு பிளாங்க்ல வந்திருக்கணும். ஓகே, wow, have you got it, I want to see it. அப்ப சமித் சொல்றாரு, நீங்க அதை பெற்றுக்கொண்டீங்களா, எனக்கு அதை பார்க்கணும். சனி ரிப்ளை பண்றாரு, எஸ், லெட்ஸ் ரீட் இட் டுகெதர். ஓகே, நாங்க 2 பேரும் சேர்ந்து அதை வாசிப்போம். சமித் சொல்றாரு, ஓ, only 2 courses, 2 கோர்சஸ் மாத்திரம், only 2 courses. இங்கால பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா கேன் ஃபாலோ, கேன்னு சொன்னா முடியும், ஃபாலோன்னு சொன்னா ஃபாலோ பண்றதுக்கு, ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி. அப்ப ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு. இங்கால பை அ ஸ்டூடெண்ட். அப்ப இதுவும் வந்து பை போட்டு லாஸ்ட்ல எங்களுக்கு சப்ஜெக்ட் வந்தா இதுவும் பேசிவ் வாய்ஸ். அப்ப கேனோட வந்தா, ஒரு மாடல் வேர்போட வந்தா நாங்க என்ன செய்வோம், அதை எழுதுற எப்படின்னு சொன்னா,
only 2 courses can போட்டுட்டு be அப்படின்னு எழுதிட்டு அந்த verb past participle எழுதும். So only 2 courses can be followed by a student. 2 courses மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்டால ஃபாலோ பண்ணப்பட முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த can be followed. ரைட்? அடுத்தது each course. அப்ப ஒவ்வொரு கோர்ஸும் இங்கால for 3 months 3 மாசத்துக்கு இருக்கி. அப்ப சென்டர்ல டிசைன் என்று சொல்றது என்ன? வடிவமை அப்படிங்கிற verb. ஸோ எங்களுக்கு இந்த சென்டென்ஸை சொல்லி பார்த்து எப்படி வருது? ஒவ்வொரு கோர்ஸும் 3 மாதங்களுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அப்ப அதுக்கு நாங்க எப்படி எழுதலாம்? each course is simple present passive voice எழுத போகல. each course ன்னு சொல்றது சிங்கிள் ஆப்ஜெக்ட் தானே, அப்ப is போடுவோம். டிசைன் அப்படிங்கிற verb version 3 எழுதுவோம். each course is designed for 3 months. ஒரு கோர்ஸும் 3 மாதங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கோர்ஸ் வந்து 3 மாசத்துக்கு நாங்க ஃபாலோ பண்ண இயலும் அப்படின்னு சொல்றது. ரைட்? அடுத்தது ஜனீர் சொல்றாரு, did you see this? நீங்க இதை பாத்தீங்களா? only 20 students. அப்ப அகைன் ஒரு passive voice வரப்போகுது. 20 மாணவர்கள் மாத்திரம் அப்படின்னு வருது. recruit அப்படிங்கிற verb இருக்கு. recruitன்னு சொல்றது ஒரு விஷயத்துக்காக ஆட்களை சேர்க்கறது தான் recruit அப்படின்னு சொல்றேன். அப்ப சப்ஜெக்ட் வந்துட்டு இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க verb இருக்கு. அப்ப passive voiceன்னு எங்களுக்கு தெரியும். for the next intake schedule for August. அப்ப ஆகஸ்ட்ல இருக்கிற அடுத்த இன்டேக்குக்கு 20 மாணவர்களை மட்டும்தான் சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு எழுதணும். அப்ப எங்களுக்கு தெரியும் இது ஃபியூச்சர் டென்ஸுக்கு போயிடுது. ஆகஸ்ட்னா இன்னும் வரல. அப்ப நாங்க ஃபியூச்சர், அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல பெசிவ்ல இது எழுதுவோம். அப்ப எங்களுக்கு தெரியும் வில் பி அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல பெசிவ்ல நாங்க எழுதுறோம். ஸோ ஒன்லி 20 ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி, இங்கால recruit அப்படிங்கிற verb நாங்க version 3 எழுதுவோம். So only 20 students will be recruited for the next intake scheduled for August அப்படின்னு வரும். அடுத்த சமித் கேட்காரு, what about the course fee? course fee டீடைல்ஸ் என்ன? அப்ப ஜனீர் சொல்றாரு, look here, இங்க பாருங்க, it says, அதுல சொல்லப்படுது, all the courses, அதுல இருக்கிற எல்லா கோர்சஸும் இங்கால ஃபண்ட்ன்னு சொல்ற verb என்னன்னு சொன்னா, ஒரு விஷயத்துக்காக நாங்க காசு கொடுக்குற, நிதியை கொடுக்கறது தான் ஒரு விஷயத்துக்கு ஃபண்ட் பண்றேன்னு சொல்றேன். ஸோ அந்த ஃபண்ட் அப்படிங்கிற verb இங்க இருக்கு. பை தி ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன். அப்ப இங்கேயும் பை போட்டுட்டு சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்ல இருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் இதுவும் passive voice என்று சொல்லி. அப்ப நாங்க எப்படி எழுதலாம்? ஆல் த கோர்சஸ், இப்போ இது சிம்பிள் பிரசன்ட்ல நாங்க எழுதலாம். ஸோ ஆல் த கோர்சஸ் இப்ப ஃபண்ட்னு சொல்ற verb passive voiceல version 3 எழுதும். all the courses are funded by the old boys association. old boys associationால எல்லா கோர்ஸுக்கும் அவங்களே காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த சென்டென்ஸ். சரியா? இது எல்லாருக்கும் கிளியரா? அதாவது passive voiceல இங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. கிளியரா இது? ஓகே. ஸோ நல்லா நீங்க ஒரு கேள்வியை பார்க்க போகல நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டென்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். அப்ப முன்னால சப்ஜெக்ட் இருக்கா, ஆப்ஜெக்ட் இருக்கா, வேர்ப் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னு சொன்னா சரியா இருக்கு. ஓகே, ரைட். யாரும் குழம்ப கூடாது. ரைட். அடுத்த டெஸ்ட் நம்பர் 11 பாருங்க. ரைட். இந்த டெஸ்ட் நம்பர் 11ல அநேகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்ஸை லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் கூட. பிகாஸ் இதுல வந்து சரியான வேர்டை நாங்க கண்டுபிடிச்சு போடணும். ரைட். அப்போ ஒரு பேராகிராஃப் தருவாங்க, அதுல வார பொருத்தமான வேர்ட்ஸை நாங்க போடணும். அப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? fill in the blanks with the words given in the box. there is one extra word. ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டுன்னு தந்திருக்கான், அந்த வேர்டை விட்டுட்டு நாங்க சரியான வேர்ட்ஸை போடணும். இப்ப இத பார்ப்போம்.
முதலாவது இதுல டைட்டில் என்னன்னு சொன்னா choosing a cage for parrots. கிளிகளுக்கான ஒரு கேஜ்னு சொல்றது கூடு. கிளிகளுக்கான ஒரு கூடை தெரிவு செய்யற அப்படிங்கறதா இங்க டைட்டில். அப்ப இப்போ ஒரு பெரட் ஒன்று வளர்க்குறார்கள், ஒரு அதுக்குரிய ஒரு கேஜ் ஒன்று செலக்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கறதான் கீழே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பற்றி. இப்போ இதுல நாங்க பார்ப்போம் என்னென்ன வேர்ட்ஸ் தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட் ரைட் இதுல இருக்கிற வேர்ட்ஸ் வந்து முதலாவது வேர்ட் வந்து பிகாஸ். பிகாஸ்ன்னு சொன்னா ஏனென்றால் அப்படிங்கிற மீனிங். டூன்னு சொல்றது ஒரு ப்ரெபோசிஷன். அப்ப இக்கு அப்படின்னு வரக்குள்ள நாங்க டூ தூக்கி போடுவோம். ப்ரொவைட்ஸ்ன்னு சொல்றது வழங்குகின்றது அப்படின்னு இருக்கி. மேக் மேக்ன்னு சொன்னா உருவாக்கு அப்படிங்கிற மீனிங். அவுட்ன்னு சொன்னா வெளியே. ஃபோன் சொன்னா 4. ஷோர்ட்னு சொன்னா குள்ளமான அர்த்தம். நாட்னு சொன்னா இல்ல. அபவுன்னா மேல. ஹேண்டில் ஹேண்டில்னு சொல்றது ஒரு விஷயத்தை கையாளுற அப்படிங்கிற வேர்பாவும் வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு விஷயத்துல இருக்கிற பைக்ல இருக்கிற ஹேண்டில், டோர்ல இருக்கிற ஹேண்டில், கைப்பிடி அப்படின்னு நாங்க சொல்லுவோம், அப்படியும் வரலாம். அடுத்தது வைட். வைடுன்னு சொன்னா அகலமான. அப்ப ஒரு நவுனுக்கு பக்கத்துல நாங்க வைட போட்டோம்னு சொன்னா என்ன ஒரு அட்ஜெக்டிவா வரும். அது சூட்டபிள். சூட்டபிள்னு சொன்னா பொருத்தமான. தேர்ன்னு சொல்றது ஒரு ஆர்டிக்கிள் எங்களுக்கு தெரியும், ஒரு நவுனுக்கு முன்னால போடுவோம். ஃபர்தர்மோர்னு சொன்னா மேலும் அப்படின்னு சொல்ற வேர்ட். ஹவெவர்னு சொன்னா எப்படி இருந்தாலும் அப்படிங்கிற வேர்ட். இப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்ப சரியா போட்டு பார்ப்போம். ஆப்பிரிக்கன் கிரே பேரட்ஸ் நீட் லார்ஜ் கேஜஸ். ஆப்பிரிக்கால இருக்கிற அந்த கிரே பேரட்ஸுக்கு வந்து பெரிய கூடுகள் தேவைப்படுகிறது. ஹவெவர் எப்படி இருந்தாலும், கேஜஸ் கூடுகள், தட் ஆர் அட்லீஸ்ட் 3 or இங்கால ஃபீட் வைட் 3 அல்லது பிளாங்க்ல ஒரு வேர்ட் போடணும், அடி அகலமான. அப்ப 3ன்ற ஒரு நம்பர், அதுக்கு பக்கத்துல ஒரு பிளாங்க், இங்கால அகலமான அடி அகலமான நிதி. அப்ப 3க்கு பக்கத்துல இன்னொரு நம்பர் சொன்னா தான் இங்க ஓன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்ப 3க்கு பக்கத்துல போடக்கூடிய இன்னொரு நம்பர் என்னன்னாங்க லாஜிக்கல் சென்ஸ்ல யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா 3 அல்லது அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? என்ன இருக்கு ஆன்சர்ல? 3, 4. However, cages that are at least 3 or 4 feet wide. கூடுகள் அதாவது 3 அல்லது 4 அடி அகலமான கூடுகள் இருக்கின்றன. more அதிகமாக than tall ones உயர்ந்த கூடுகளை விட அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப உயர்ந்த கூடுகளை விட 3 அல்லது 4 அடி அகலமான கூடுகள் இருக்குதாம். எப்படி இருக்குன்னு நாங்க போடணும். அப்ப ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொல்றேன்னு சொன்னா எப்படி இருக்கலாம்? பொருத்தமா இருக்கலாம்னு நாங்க சொல்லுவோமா இல்லையா? அப்போ பொருத்தமான்னு சொல்ற மாதிரியான வேர்டிங் இருக்கா இந்த ஆன்சர்ஸ்ல? suitable. அப்ப வாய்ச்சி பாருங்க இப்ப. however, cages that are at least 3 or 4 feet wide are more suitable than tall ones. உயர்ந்தவற்றை விட, உயர்ந்த கூடுகளை விட 3 அல்லது 4 அடி அகலமான கூடுகள் பொருத்தமாக இருக்கின்றன. ரைட்? அப்ப இந்த பிளாங்க்ல 4, இந்த பிளாங்க்ல suitable. ரைட்? இப்ப இதை மார்க் பண்ணுவோம். அடுத்தது this. அப்ப this சொன்னா இது, இதுன்னு அர்த்தம். அப்ப இதுன்னு சொன்னா மேல இந்த சொன்ன விஷயம், அதாவது 3 அல்லது 4 அடி அகலமான அந்த கூடுகள் சொல்றதா நீங்க திஸ்ன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது அப்ப சப்ஜெக்ட் ஒன்று வந்திருக்கு இதுன்னு சொல்லி. more space for them அவைகளுக்கு மேலும் இடைவெளியை அப்படின்னு சொல்லி வரணும். அப்ப சப்ஜெக்ட் வந்துட்டு இங்கால ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கி இடைவெளி அப்படின்னு சொல்லி more spaceன்னு சொல்லி இந்த இடத்துல வேர்ப் ஒன்று போடணும். அப்ப இவை மேலும் இடைவெளியை அப்படின்னு இருக்கி. இப்ப இந்த இடத்துல ஒரு வினைச்சொல் போடணும். அப்ப இடைவெளியை இவை என்ன செய்கின்றன? என்ன செய்யுது இந்த கூடுகள்? அவற்றுக்கு வழங்குகின்றது அப்படின்னு தானே. அப்ப என்ன வேர்ப் இருக்கு மேல? provides. Right. This provides more space for them. இது
அவைகளுக்கு மேலும் இடைவெளியை வழங்குகின்றது. இங்கால ஹேங் அவுட் அண்ட் பிளே. ஹேங் அவுட்னு சொல்ற சுத்தி திரியிற அப்படின்னு சொல்றப்போ, பிளேன்னு சொல்ற விளையாடுற அப்படிங்கிற verb. அப்ப விளையாடுறதுக்கு சுற்றி திரிவதற்கு இவங்களுக்கு இது மேலும் இடைவெளியை வழங்குகின்றது. அப்ப விளையாடுறதுக்கு அப்படின்லாம் நாங்க சொல்றத டூ இன்ஃபினிட்டிவ்ஸ் சொல்றேன். அப்ப இங்க பிளே ஹேங் அவுட்ங்கிற வேர்ப்ஸ் ஆல்ரெடி தந்திருக்கி. அப்ப டூ இன்ஃபினிட்டிவ்ல எது மட்டும் மிஸ் ஆகுது எங்களுக்கு இங்க? வேர்ப்ஸ் வந்துட்டு எது மட்டும் மிஸ் ஆகுது? டூ இன்ஃபினிட்டிவ்ல ரெண்டு இருக்கும், டு பிளே, டு ஸ்லீப், டு ஈட் அப்படின்னு சொல்லி. இங்க பிளே ஹேங் அவுட்ங்கிற வேர்ப்ஸ் வந்துட்டு எது மட்டும் மிஸ் ஆகுது முன்னால? டூ மட்டும் மிஸ் ஆகுது. அப்ப என்ன செய்வீங்க? மேல இருக்கிற டூவை தூக்கி இங்க போடுவீங்க. இப்ப ஃபுல்லா அந்த சென்டென்ஸை நம்ம போடுவோம். டு ஹேங் அவுட் அண்ட் பிளே ஆன். அப்ப ஆன் என்று சொல்ற ப்ரெபோசிஷன் நாங்க எது எதுக்கு போடுற? ஒன்று டேட்டுக்கு போடுவோம், இன்னொன்று ஒரு ஒரு சர்ஃபேஸுக்கு ஒரு ப்ரெபோசிஷனா போடுவோம். ஆன் த டேபிள், ஆன் த பெட், இப்படி எல்லாம் போடுவோம். அப்ப ஆன் இங்கால பாட்டம் ஆஃப் த கேஜஸ், அவற்றினுடைய கூடுகளின் அடிப்பகுதியில் அப்படின்னு சொல்லி போடுறோம். இந்த இடத்துல நாங்க ஒரு ஆர்டிகிள் போடையிலும், அதாவது ஆன் த பாட்டம் ஆஃப் தியர் கேஜஸ், ரைட்? குறிப்பிட்ட கூடுகளை பத்தி தானே பேசுறோம். அப்ப குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நாங்க பேசும்போது த போடும். ஸோ ஆன் த பாட்டம் ஆஃப் தியர் கேஜஸ். இப்ப இந்த சென்டென்ஸை ஃபுல்லா வாட்சி பாருங்க. திஸ் ப்ரொவைட்ஸ் மோர் ஸ்பேஸ் ஃபார் தெம் டு ஹேங் அவுட் அண்ட் பிளே ஆன் த பாட்டம் ஆஃப் தியர் கேஜஸ். அப்ப இந்த 3 அல்லது 4 அடி அகலமான இந்த கூடுகள், அதைத்தான் திஸ் நீங்க குறிப்பிடுறாங்க. அப்ப இது அவைகள் விளையாடவும் சுற்றி திரியவும் அவைகளுடைய கூட்டினுடைய அடிப்பகுதியில் மேலும் இடத்தை வழங்குகின்றது அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ் மீனிங். ஓகே, ரைட். அப்ப எங்களுக்கு இன்னொரு வேர்ட் பெய்து த. இப்ப அடுத்ததை ரீட் பண்ணி பார்ப்போம். அப்ப இங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுங்க. ஒரு கமா ஒன்று போட்டிருக்கி. இந்த இடத்துல தான் அந்த சென்டென்ஸ் வந்து தொடங்குது. அப்ப எப்படியான வேர்ட்ஸை வச்சு நாங்க தொடங்கலாம்? furthermore, however, இப்படியான சொற்களை வச்சு நாங்க ஒரு சென்டென்ஸை ஆரம்பிக்கலாம். அப்ப அப்படி அது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டோம்னு சொன்னா இங்க ஒரு கொமா போடுவோம் சென்டென்ஸ் ஒன்று ஆரம்பிக்கக்குள்ள. அப்ப அப்படியான வேர்ட்ஸ் எவ்வாறு இருப்பினும் மேலும் இப்படியான வேர்ட்ஸ் எங்களுக்கு 2 வேர்ட்ஸ் இங்க தந்திருக்கா. ஹவெவர்னு வந்துட்டு இங்கால furthermore இருக்கு. அப்ப however எந்த மாதிரியான ஒரு இடத்துல போடணும்னு சொன்னா, ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டு however போட்டுட்டு அதுக்கு எதிரான ஒரு விஷயத்த நாங்க எழுதுவோம். இப்ப இங்க இருக்கிற விஷயத்த நாங்க ரீட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, many parrot owners prefer, அதிகமான கிளி வளர்க்கும் உரிமையாளர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி வருது. அப்ப இந்த இடத்துல நாங்க ஒரு முன்ன சொன்ன விஷயத்துக்கு எதிர்மறையான ஒரு விஷயத்த நாங்க காணல. அப்ப நாங்க இந்த இடத்துல ஜஸ்ட் மேலும் அப்படிங்கிற வேர்டை போட்டு தொடங்குவோம். furthermore, மேலும். many parrot owners prefer, அதிகமான கிளி வளர்ப்பாளர்கள் விரும்புகிறார்கள். இங்கால கேஜஸ் அப்படின்னு இருக்கு, கூடுகளை. இப்ப கூடுகள் அப்படிங்கிறது ஒரு பேர் சொல். இதை நாங்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு போடுற வேர்ட்ஸை நாங்க அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப கூடுகளை பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு இங்க என்ன இருக்கி? மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட். ஒரு கூடு வந்து உயரமா இருக்கலாம், அகலமா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். என்ன வேர்டு இங்க பொறுத்த மாதிரி ஒரு கேஜ பத்தி சொல்றதுக்கு? என்ன வேர்டு இருக்கு? white. Many parrot owners prefer white cages. நிறைய கிளி வளர்ப்பாளர்கள் அகலமான கூடுகளை விரும்புகின்றார்கள். as போட்டோம்னு சொன்னா இங்கால சொன்ன விஷயத்துக்கான ஒரு காரணம் இங்க வரணும். அப்ப ஏன் parrot owners அகலமான கூடுகளை ப்ரிஃபர் பண்றாங்க, விரும்புறாங்கன்னு சொன்னா as they can, அப்ப அந்த கூடுகளால முடியும், they can. இங்கால பிளை டாப் ஏரியா சொன்னேன். அப்ப என்னன்னு சொன்னா ஏன் பெரடோனஸ் அகலமான கூடுகளை விரும்புறாங்கன்னு சொன்னா அவங்களால முடியும்
flight of areas on them. அதுல flight of areas என்ன செய்ய முடியும்? verb ஒன்று தேடுங்க. make, உருவாக்க முடியும். right? as they can make flight of areas on them. right? இப்ப அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்ப திரும்ப ஒரு வேர்ட் வருது. சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, பக்கத்துல கமா ஒன்று போட்டுருக்கு. அப்ப however furthermore மாதிரியான வேர்ட்ஸை வச்சுதான் நாங்க இப்படி சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம். அதோட அதுல கமாவும் வரும்னு பார்த்தேன். furthermore ஆல்ரெடி நாங்க என்ன செஞ்சிட்டோம், மேல போட்டோம். ஸோ இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆரண்டு வரும். சரியா? ஸோ furthermore எங்களுக்கு அந்த வேர்ட் நாங்க எழுதினதால இப்ப ஒரே ஒரு வேர்ட் இங்க போடுறதுக்குரியது however. எவ்வாறாயினும் however கேஜ் டாப் பிளே ஏரியா. அப்ப அந்த கேஜ் டாப் பிளே ஏரியான்னு சொன்னா அந்த பெரட்ஸ் விளையாடக்கூடிய அந்த இடம், கேஜுக்கு மேல இருக்கிற அந்த இடம் கேஜ் டாப் பிளே ஏரியா. ஷுட் வந்துட்டு இங்கால பி அபோவ் ஐ லெவல். அப்ப எப்படி இருந்தாலும் கேஜ் டாப் பிளே ஏரியா ஷுட்னு சொல்றது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்ட், ஒரு மாடல் வேர்ட். சரிதானே? பி அபோவ் ஐ லெவல்னு சொன்னா இருக்க வேண்டும் கண் மட்டத்திற்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாங்க ஷுட்டுக்கு பக்கத்துல போடக்கூடிய ஒரே ஒரு வேர்ட் வந்து என்னன்னு சொன்னா, மாடல் வேர்புக்கு பக்கத்துல ஒரு வேர்ப் வெர்ஷன் 1ல வந்துருக்கு. சரியா? ஒரு மாடல் வேர்புக்கு பக்கத்துல வேர்ப்ட வெர்ஷன் 1 தான் வரலாம். இந்த இடத்துல மாடல் வேர்பும் வந்துட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற பி அப்படிங்கிற வேர்பும் வந்துட்டு இங்க வரக்கூடிய ஒரே ஒரு பாசிபிளான ஒரு வேர்ட் என்ன? எப்படி வரலாம் எங்களுக்கு? எஸ், மாடல் வேர்ப்ட பாசிட்டிவ்ல எங்களுக்கு மாடல் வேர்ப் வரும், பக்கத்துல வேர்ப்ட வெர்ஷன் 1 வரும். இது ரெண்டுமே வந்தா எங்களுக்கு வேற ஒண்ணுமே வர சான்ஸ் இல்லை. இதை நாங்க ஒரே ஒரு வேர்டை வச்சு மட்டும்தான் ஃபில் பண்ணலாம் இடையில. என்ன? அதுல நெகட்டிவ் வெர்ஷன் ஷுட் நாட் பி. அப்ப எங்களுக்கு ஷுட்டும் வந்துட்டு மாடல் வேர்பும் வந்துட்டு மெயின் வேர்பும் வந்துட்டு. அப்ப இதுக்குள்ள போடக்கூடிய ஒரே ஒரு வேர்ட் மேல இருக்கிற என்ன? நாட். அப்ப எப்படி வரும்? கேஜ் டாப் பிளே ஏரியா should not be above eye level. கேஜ் டாப் பிளே ஏரியா ஐ லெவலுக்கு மேல இருக்க கூடாது வந்துட்டு இங்கால இட் இஸ் டிஃபிகல்ட், அது கஷ்டம் அப்படின்னு சொல்ற ஒரு ரீசன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ரீசன் ஒன்று சொல்றதுக்கு முன்னால நாங்க என்ன போடுவோம், என்ன மாதிரியான ஒரு வேர்டை போட்டு ஒரு ரீசன் சொல்லுவோம்? ஏனென்று சொன்னா அது கஷ்டமா இருக்கி அப்படின்னு சொல்லுவோம் தானே. அங்க இருக்கிற வேர்டு என்ன? பிகாஸ். ரைட். இட் இஸ் டிஃபிகல்ட்னு வந்துட்டு அது கஷ்டமா இருக்கி, திரும்ப இதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க, டு இன்ஃபினிட்டிவ். அப்ப வேர்ப்ட வெர்ஷன் 1 ஒன்று இங்க வரப்போகுது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு, அது கஷ்டமா இருக்கி இந்த விஷயத்தை செய்யறதுக்கு. டூன்னு வந்துட்டு இப்ப இங்க ஒரு வேர்ப் போடலாம். எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற வேர்ட்ஸ்ல இருக்கிற ஒரே ஒரு வேர்ப் எது? வினை சொல்லண்டு சொல்லுங்களேன் இந்த மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸ்ல. ஹேண்டில். ரைட். ஹேண்டில்னு சொல்றது என்ன? ஹேண்டில்னு சொல்றது ஒரு விஷயத்த கையாள்றது அப்படின்னு சொல்றதுதான் ஹேண்டில். அப்போ டு ஹேண்டில், டு ஹேண்டில் a parrot. அப்ப என்ன சொல்ல வராங்க? கேஜ் டாப் பிளே ஏரியா ஷுட் நாட் பி அபோவ் ஐ லெவல். கேஜ் டாப் பிளே ஏரியா கண் மட்டத்திற்கு மேலே இருக்கக்கூடாது. ஏனென்றால் பிகாஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அ parrot. ஒரு கிளிய ஹேண்டில் பண்றதுக்கு, கையாள்றதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு parrot that is, அது அந்த parrot வந்து இருக்குது எங்கன்னு சொன்னா ஆஃப் ரீச். ரீச்ன்னு சொல்ற நாங்க எங்களை கையை நீட்டுறோம்னு சொன்னா எங்களை கையால நீட்டி எடுக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை தான் ரீச்ன்னு சொல்றேன், நாங்க அடையக்கூடிய இடம். அப்ப அந்த கிளி வந்து அப்படி அடையக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு வெளியில இருந்தா தானே அதை ஹேண்டில் பண்ற கஷ்டமா இருக்கும்.
அப்ப அதுக்கு நாங்க என்ன வேர்ட் போடலாம்? அவுட் ஆஃப் ரீச். அப்ப இந்த இடத்துல அவுட் அப்படின்னு போடுவோம். ரைட்? அவுட்டும் போயிது. ஆஃப் ரீச் அண்ட் பிளேயிங் வந்துட்டு ஒன்ஸ் ஹெட்ன்னு சொன்னா ஒருவருடைய தலை. அப்ப பிளேயிங்னு சொன்னா விளையாடுற. அப்ப தலைக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரெண்டு வேர்ட் இங்க மிச்சம். ஒன்று தலைக்கு மேல ஒன்ஸ் அபவ் ஒன்ஸ் ஹெட் இருக்குது. இன்னொன்று ஷோர்ட்னு சொன்னா குள்ளமான. இந்த ரெண்டு வேர்ட்லயும் தலைக்கு ஒன்ஸ் ஹெட் அப்படின்னு போடக்கூடிய ஒரு வேர்ட் என்ன பொருத்தமான வேர்ட்? ஷோர்டரா அபோவா? above. ரைட். ஸோ என்ன சொல்றாங்க? Because it is difficult to handle a parrot that is out of reach and playing above one's head. ஒரு பிடிக்க முடியாத ஒரு இடத்துல ஒரு ஆள்ற தலைக்கு மேல விளையாடி கொண்டிருக்கிற ஒரு கிளிய ஹேண்டில் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் என்ன இந்த கேஜ் ஏரியா ஒரு ஆள்ற ஐ லெவலுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதைத்தான் இந்த சென்டென்ஸ் சொல்லுது. ஸோ எங்களுக்கு மிஞ்சிற ஒரே ஒரு வேர்ட் என்னன்னு சொன்னா ஷார்ட்டர் அப்படிங்கிற வேர்ட். சரியா? அப்ப இப்படியான ஒரு கொஸ்டின்ல முன்னாலையும் பின்னாலையும் இருக்கிற வேர்ட்ஸை சென்டென்சஸை நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 11 ஓகே எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, அதர்ஸ்? ரஷாதா, சனா, முஹா எல்லாருக்கும் இது கிளியரா? அம்னா, அப்துல் ரஹ்மான் கிளியரா எல்லாருக்கும்? ரைட். ஸோ டெஸ்ட் நம்பர் 11ல நிறைய ப்ராக்டிஸ் தேவை. சரியா? ஒவ்வொரு இயர் கொஷனும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனால நம்ம ஆல்ரெடி 2016 பேப்பர்ல இருந்து செஞ்சுட்டு வரோம். அப்போ திரும்ப போய் அந்த ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பாருங்க. இந்த டெஸ்ட் நம்பர் 11 எப்படி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம், எப்படி ஒவ்வொரு சென்டென்சஸையும் ரீட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி. ரைட்? ஸோ ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னா கஷ்டம். ஓகே, ரைட். பாருங்க அப்ப ரைட். இப்போ 12வது டெஸ்ட்டுக்கு வருவோம். 12வது டெஸ்ட் என்ன? யோகா received the following email from his friend Chanel, who's on a holiday in Japan. அப்ப ஜப்பான்ல ஹாலிடேல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ட இருந்து, ஷெனால் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ட இருந்து யோகா இந்த இமெயிலை வந்து பெற்றுக்கொண்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்ப ஷெனால் யோகாவுக்கு இந்த இமெயிலை அனுப்பியிருக்காங்க. Fill in the blanks using the most appropriate form of the verb given within brackets. அப்ப again வேர்ப்ட சரியான அந்த வடிவத்தை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க எங்களுக்கு என்ன வருது? டென்ஸ் தான் இங்க வருது. அப்ப எல்லாரும் டென்ஸ்ல என்ன கவனமா இருங்க. ஓகே, ரைட். இப்ப வந்து இதை செஞ்சு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் இமெயில். யோகாக்கு வந்து இப்ப இவர் சொல்றாரு, டியர் யோகா, தேங்க்யூ ஃபார் யுவர் இமெயில். இமெயில் அனுப்பினதுக்கு தேங்க்யூ. I am pleased to hear that you are having a good time in the university. அப்ப யோகா ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கா? ஷெனாலுக்கு அவ யூனிவர்சிட்டிக்கு போனது சம்பந்தமா இமெயில் ஒன்று அனுப்பியிருக்கா. அதுக்கு தான் இவர் ரிப்ளை எழுதிக்காரு, தேங்க்யூ ஃபார் யோர் இமெயில். நீங்க அனுப்பின இமெயிலுக்கு தேங்க்ஸ். ஐ எம் பிளீஸ் டு ஹியர் தட் யூ ஆர் ஹேவிங் அ குட் டைம் இன் த யூனிவர்சிட்டி. அப்ப என்ன சொல்றாரு? நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு நல்ல ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹவு எப்படி, இங்கால பி. அப்ப பி வேர்ப்ஸ் என்னென்னு சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். பி வேர்ப்ஸ் எல்லாம் என்னென்ன? am, is, are, was, were. am ன்னு சொன்னா ஐக்கு வாரது, நான் இருக்கின்றேன், ஐ ஆம் அப்படின்னு வாரது. இஸ்ன்னு சொல்றது சிங்கியுலருக்கு வாரது, ஷி இஸ், ஹி இஸ், இட் இஸ் அப்படின்னு சொல்லி. அது இருக்கிறது, அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி.
ஆன்னு சொல்றது ப்ளூரல். தே ஆர், வி ஆர், யூ ஆன்னு நாங்க போடுற பி வேர்ப்ஸ். இவங்க எல்லாருமே ப்ரெசன்ட். அடுத்தது வாஸ் வர், இவங்க ரெண்டு பேரும் பாஸ்ட். இருந்தது, இருந்தான், இருந்தால் அப்படின்னு நாங்க சொல்ல போகல ஷீ வாஸ், ஹி வாஸ், இட் வாஸ்ன்னு போடுவோம். இருந்தாங்க, இருந்தோம் அப்படிலாம் சொல்ல போகல வி வர், தே வர்னு போடுவோம். அப்ப இவங்க இவ்வளவு பேர் தான் பி வேர்ப்ஸ். அப்ப அந்த பி வேர்ப்ட ஒரு ஃபார்ம் தான் இவடத்து வரணும். இப்ப ஹவுன்னு சொல்ற எப்படி அப்படிங்கிறது வந்திருக்கு. இங்கால த இங்கிலீஷ் கோர்ஸ் சப்ஜெக்ட் வந்துருக்கு. அப்ப ஒரு சென்டென்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி ஆக்கக்குள்ள முதலாவது என்ன இருக்கும்? ஆக்சிலரி வேர்ப் இருக்கும், சப்ஜெக்ட் ரெண்டாவது இருக்கும், வேர்ப் மூணாவது இருக்கும். சரி, இந்த இடத்துல சப்ஜெக்ட் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது செகண்ட்ல இந்த இருக்கு. இங்கிலீஷ் கோர்ஸ் கோயிங், கோயிங்னு சொன்னா போயிட்டு இருக்கி அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல வேர்ப் எத்தனாவது வெர்ஷன்ல இருக்கு? கோயிங்னு சொல்றது எத்தனாவது வெர்ஷன்? பிரசன்ட் பார்ட்டிசிபிள், ஐஎன்ஜி. ஸோ உங்களுக்கு சப்ஜெக்டும் வேர்பும் தந்துட்டாங்க. இப்ப இவர் கேட்காருன்னு சொன்னா உங்களோட இங்கிலீஷ் கோர்ஸ் எப்படி போயிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்காரு. ஸோ இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து அப்ப எப்படி போயிட்டு இருக்கீன்னு கேட்கறது ப்ரெசென்ட் தானே. அப்ப சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ் கோர்ஸ், இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். அப்ப ப்ரெசென்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் டென்ஸ்ல சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன பி வெர்ப் போடுவீங்க? இஸ். ஹவு இஸ் தி இங்கிலீஷ் கோர்ஸ் கோயிங் ஆன்? எப்படி உங்களோட இங்கிலீஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கின்றது? அப்ப இது என்ன டென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? நார்மலா சப்ஜெக்ட் am is அவள் ஆக்சிலரி verb, verb version 4 வந்த என்ன டென்ஸ் அது? present continuous. அப்ப அந்த பி verb is தான் நீங்க கேட்டிக்கிறாங்க. ஓகே, ரைட். ரெண்டாவது சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ, நான், have என்று சொல்றது ஒரு verb, சரியா? ஒரு வினைச்சொல். இங்கால a wonderful time in Japan last week. லாஸ்ட் வீக் என்று சொன்னக்குள்ள எங்களுக்கு பாஸ்ட் டென்ஸா போயிடுது, கடந்த வாரம். அப்ப ஒரு ஒண்டர்ஃபுல் டைம் சொன்னா ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்தை ஜப்பான்ல கடந்த வாரம் நான் அனுபவிச்சேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன், கழிச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வேர்ட் தான் இந்த ஹேவ். இப்ப இந்த இடத்துல லாஸ்ட் வீக் அப்படின்னு வந்ததால பாஸ்ட் டென்ஸ்ல இதை நாங்க எழுதுவோம். அப்ப இதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதினா சரியானே, நான் கடந்த வாரம் ஜப்பான்ல ஒரு சிறப்பான ஒரு நேரத்தை செலவழித்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ சப்ஜெக்ட் ஐ வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்ப சப்ஜெக்ட்ல வந்துட்டு வேர்ப் வந்து வெர்ஷன் 1ல பிராக்கெட்ல உங்களுக்கு தருவாங்க. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க எத்தனாவது வெர்ஷன் ஆஃப் வேர்ப் போடுற? வெர்ஷன் 2, ரைட்? அப்ப have the version 2 என்ன? had. I had a wonderful time in Japan last week. நான் கடந்த வாரம் ஜப்பானில் ஒரு சிறந்த நேரத்தை செலவழித்தேன். ரைட்? ஓகே, அடுத்தது பார்ப்போம். I was invited to stay with the Japanese family for a week. அப்ப ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு குடும்பத்தோடு ஒரு வாரம் தங்கி இருப்பதற்கு நான் அழைக்கப்பட்டேன். I was invited to stay with the Japanese family for a week. தொடர்ந்து you, நீங்க, not believe, not believe சொன்னா நம்ப மாட்டீங்க அப்படின்னு வரணும். you, அப்ப இந்த இடத்துல நாங்க ஆக்சிலரி வேர்போ மாடல் வேர்போ போட்டுட்டு இந்த வேர்பை எழுதணும். I had to learn Japanese customs very quickly. அப்போ என்னன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நான் எனக்கு வந்து ஜப்பான் பழக்க வழக்கங்களை குயிக்கா பழக வேண்டி இருந்ததுன்னு சொல்லி அப்படின்னு வரணும். அப்ப இந்த இடத்துல நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்ல போகல எப்படி எழுதலாம்? யூ will not believe, will not believe I had to learn Japanese customs very quickly. அப்ப ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம இதை என்ன செஞ்சிருக்கோம்? எழுதிருக்கோம். ரைட்? அப்ப இந்த வில்லை நோட்டை நாங்க சேர்த்தோம்னு சொன்னா what? You won't believe I had to learn
ஜாப்பனீஸ் கஸ்டம்ஸ் வெரி குயிக்லி. கஸ்டம்ஸ்னு சொல்றது பழக்க வழக்கம், ரைட்? அப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு ஜப்பானீஸ் பழக்க வழக்கங்களை குயிக்கா பழக வேண்டியிருந்ததுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி, ரைட்? ஐ ஹாவ் a lot more to tell you. உங்கள்ட்ட சொல்றதுக்கு எனக்கு இன்னும் நிறைய இருக்கு. ஐ இங்கால நான் பேக் டு யூ ஒன்ஸ் ஐ கம் பேக். நான் வந்தோன்னே உங்கள்ட்ட திரும்ப பேசுறேன் அப்படின்னு சொல்றது நாங்க ஒரு ஆள்கிட்ட திரும்ப பேசுறேன்னு சொல்றது நாங்க ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஐ வில் கெட் பேக் டு யூன்னு சொன்னா நான் உங்கள்ட்ட திரும்ப பேசுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஐ வில் கெட் பேக் டு யூ. அப்போ இந்த இடத்துலயும் என்ன ஐ தந்திருக்காங்க, கெட் தந்திருக்காங்க. அப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது, வில். ஸோ ஐ வில் கெட் பேக் டு யூ ஒன்ஸ் ஐ கம் பேக். நான் திரும்ப வந்தோன்னே உங்களோட பேசுறேன். ஐ வில் கெட் பேக் டு யூ ஒன்ஸ் ஐ கம் பேக், ரைட்? அடுத்தது மை ரிகார்ட்ஸ் டு ஆல் இன் யோர் ஃபேமிலி. ரிகார்ட்ஸ்ன்னு சொல்றது வந்து அதாவது ஒருத்தங்களை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போகல கிவ் மை ரிகார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அப்போ கிவ்னு சொன்னா கொடுக்குற, ரைட்? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்ல போகல நாம எப்படி எழுதுறோம் அதை? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கதவை மூடுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று இப்படியான இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது ஒரு ஆக்களை செய்யுங்கன்னு நாங்க கொடுக்குற கொமாண்ட்ஸ் எழுத போகல இந்த இடத்துல ஒரு ஆள்கிட்ட இப்போ டோரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகல நாங்க யார்கிட்ட அதை சொல்றோம்? நீங்க நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட. அப்ப யூ தானே. ஆனா நாங்க பேசக்குள்ள எப்பயாச்சும் நீங்க கதவை மூடுங்க, யூ க்ளோஸ் த டோர் இப்படி நாங்க சொல்றோமா சப்ஜெக்ட? இல்ல தானே. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு சப்ஜெக்ட் வராது இப்படியான இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ல. அதோட வேர்ப் எத்தனாவது வெர்ஷன்ல வரும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தானே, வெர்ஷன் 1ல வருது. அப்போ இந்த இடத்துல கிவ் மை ரிகார்ட்ஸ் டு ஆல் இன் யோர் ஃபேமிலி. உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லார்ட்டையும் என்ன ரிகார்ட்ஸ், அதாவது நான் கேட்டதா சொன்னதை சொல்லுங்க அப்படின்றாரு. அப்ப வேர்ப் வந்து இங்க கிவ்னு சொல்லி வெர்ஷன் 1ல ஆல்ரெடி தந்திருக்காங்க. சப்ஜெக்ட் நாங்க இந்த இடத்துல போட மாட்டோம், ஏன்? இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அப்ப வெர்ஷன் 1ல அந்த வேர்பை மட்டும் எழுதினா போதும். கிவ் மை ரிகார்ட்ஸ் டு ஆல் இன் யோர் ஃபேமிலி, ரைட்? ஷெனால் அப்படின்னு சொல்லி நோட்டை முடிச்சிருக்காரு. சரியா? இப்படித்தான் நீங்க என்ன செய்வீங்க, இந்த வேர்ப் அந்த நோட்ல இருக்கிற பிளாங்க்ஸை ஃபில் பண்ணிருப்பீங்க. இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ அநேகமா எப்படியும் உங்களுக்கு ஒரு ஒரு கொஸ்டின் சரி கட்டாயம் இந்த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லி வரும். சரியான வேர்ப் ஃபார்மை போடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ கவனமா இருக்கணும், ரைட்? இப்போ டெஸ்ட் நம்பர் 13 பார்ப்போம். ஓகே, read the following paragraphs, select the most suitable caption for each paragraph and write the letter of the caption in the box given against the paragraph. அப்ப பேராகிராஃப்ஸ் தந்திருக்காங்க கீழே, அதுக்கு சூட்டபிளான ஒரு கேப்ஷன், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தலைப்பு மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன், அதை நாங்கள் போடணும். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா கேப்ஷன், ஒரு எக்ஸ்ட்ரா தலைப்பு இருக்கி இதில் இந்த கேப்ஷன்ஸ் லெட்டர்ஸை நாங்கள் செய்வோம், பேராகிராஃப்ஸில் எழுதுவோம். முதலாவது அப்ப ஒரு ஏல இருந்து எஃப் வரைக்கும் எங்களுக்கு கேப்ஷன் தந்திருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பார்ப்போம் என்னன்னு சொல்லி. முதலாவது ஃபைனலி a vacant table. கடைசியா ஒரு வேக்கன்ட் டேபிள்னு சொன்னா ஒரு ஹோட்டல்ல யாரும் ஒருத்தரும் இல்லாத ஒரு டேபிள், நிறைய டேபிள்ஸ் இருக்கும் தானே. அப்ப கஸ்டமர்ஸ் ஒருத்தரும் இல்லாத டேபிள ஒரு வேக்கன்ட் டேபிள் அப்படின்னு நாங்க சொல்லலாம். அப்ப கடைசியா ஒருத்தரும் இல்லாத ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷன். ரெண்டாவது டிசப்பாயிண்டிங் நியூஸ். டிசப்பாயிண்ட் பண்ணு சொன்னா ஏமாத்துற. ஸோ டிசப்பாயிண்டிங் நியூஸ்ன்னு சொன்னா ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. அடுத்தது an ideal place for guests. மூணாவது அப்ப விருந்தினர்களுக்கு பொருத்தமான ஒரு இடம் அப்படிங்கிறது. சடன் இன்வேஷன். சடன் சொன்னா திடீரென்று, இன்வேஷன் சொன்னா ஒரு இடத்தை டக்குன்னு போய் பிடிக்கிற, ஆக்கிரமிக்கிற அப்படி சொல்லுவோம். ஸோ சடன் இன்வேஷன். வந்து லாங் வெயிட் ஃபார் த சர்வீஸ். சேவைக்காக நீண்ட நேரம் காத்திருப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. அஞ்சாவது பிளசன்ட்
எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவம் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒவ்வொரு பேராகிராஃபையும் போட்டுட்டு நாங்கள் எழுதுவோம். It was my birthday last week and I decided to celebrate it with a few friends of mine. போன கிழமை என் பர்த்டே, அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். I chose a homely place in a quiet part of the town. அப்போ நான் ஒரு ஒரு டவுன்ல, நகரத்துல ஒரு அமைதியான ஒரு பகுதியை வந்து தெரிவு செய்தேன். It is one of my favorite restaurants because the food there is cheap. அப்போ அது என்னோட ஃபேவரட்டான ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே இருக்கிற சாப்பாடு ரொம்ப சீப், அதாவது ரொம்ப விலை குறைவா இருக்கும். அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் an excellent சர்வீஸ், அது ஒரு சிறந்த சேவையையும் வழங்குகிறது. அப்போ இந்த இடம் வந்து என்ன, நாங்க ஒரு கெஸ்ட் எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு ஒரு பார்ட்டி ஒன்று கொண்டாடுறதுக்கு பொருத்தமான ஒரு இடம் மாதிரி இருக்கு. அப்ப கெஸ்ட்டுக்கு பொருத்தமான ஒரு இடம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கேப்ஷன்? an ideal place for guests, right? அப்ப இது வந்து எங்களுக்கு கேன்சல். அடுத்தது, when we came to the restaurant I was surprised because it was completely full. அப்ப நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்க்கக்குள்ள அது நான் ஆச்சரியம் அடைந்தேன். ஏன்னு சொன்னா ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல்லா இருந்துச்சு. there wasn't a single table free. ஒரு டேபிளுமே ஃப்ரீயா இல்ல. one of the waiters recognized me and explained the situation. அப்ப அங்க இருக்கிற ஒரு வெயிட்டர் ஒரு ஆள் என்ன கூப்பிட்டு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. a party of tourists have come unexpectedly and the place is full. எதிர்பாராம சில பிரயாணிகள், சுற்றுலா பிரயாணிகள் வந்துட்டாங்க, அதனால இடம் வந்து ஃபுல் ஆயிட்டு. இதுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு கேப்ஷன் என்ன சொன்னா, திடீரென்று ஒரு ஆக்கள் வந்து சடனா வந்து ஒரு இடத்தை ஃபுல்லா பிடிச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு கொடுக்குற பொருத்தமான கேப்ஷன் என்ன சொன்னா, திடீரென்று ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் தானே. ஸோ சடன் இன்வேஷன். ஸோ இதுக்கு நாங்க டிஏ போடலாம். அடுத்தது, the waiter pointed to a table far behind. அப்ப வெயிட்டர் வந்து கடைசியில இருக்கிற ஒரு டேபிள்ல வந்து காட்டினாரு, பாயிண்ட் பண்ணினாரு. the people occupying that table are just about to leave, he said. அப்ப அந்த டேபிள்ல இருக்கிற ஆட்கள் இப்ப கொஞ்ச நேரத்துல போறாங்க. just hold on and you will find a place there. அப்ப கொஞ்ச நேரம் பொறுங்க, அங்க உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியார். he was right. அவர் சொன்னது சரிதான். 20 minutes later the people occupying a table in the middle paid their bill and left the hotel. I got my friends there and we all sat down. அப்ப அந்த இடத்தை பிடிச்சிட்டு இருந்த ஆட்கள் வந்து பில்லை கொடுத்துட்டு போயிட்டாங்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அங்க போய் அமர்ந்தோம் அப்படின்னு. அப்ப கடைசியா ஒரு வேக்கன்ட் டேபிள், கடைசியா ஒரு ஃப்ரீயான டேபிள் உண்டு அப்படின்னு ஒரு கேப்ஷன் ஒன்று எங்களுக்கு இருந்து. அப்ப இதுக்கு ஏ போடு. Unfortunately, நாலாவது, our table was almost out of sight. எங்கட டேபிள் வந்து பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல இருந்தது. We tried to get the attention of the waiter who sent us there, but he, like all the other waiters, was busy with the party of tourists. அப்ப எங்கட டேபிள் வந்து ஒருத்தருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இருந்தது. அந்த இடத்துக்கு எங்களுக்கு அனுப்பின வெயிட்டரை நாங்க கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணினோம். ஆனா எல்லா வெயிட்டர்ஸ் மாதிரியும் அந்த டூரிஸ்ட் பார்ட்டியோட அவர் பிஸியா இருந்தாரு. 45 minutes later, 45 நிமிஷத்துக்கு பிறகு, once the tourists finished their meal, the waiter appeared at our table and he looked exhausted. அப்ப 45 minutes கழிச்சு அவங்க போனதுக்கு பிறகு வெயிட்டர் ஒரு டயர்ட் ஆகி போய் எங்கட டேபிளுக்கு கடைசா வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்வீஸ் வந்து கிடைக்கிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க. அப்ப லாங் வெயிட் ஃபார் த சர்வீஸ் அப்படிங்கிற இ கேப்ஷன் நான் இங்க போடலாம். ஃபைனலி எங்களுக்கு 2 கேப்ஷன் மிச்சம். டிசப்பாயிண்டிங் நியூஸ், ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியும், ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சந்தோஷமான அனுபவமும். லாஸ்ட்ல பார்ப்போம். few moments later the waiter came back to our table. கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட்டர் எங்களோட டேபிளுக்கு வந்தாரு. we could tell from his face that he had bad news for us. அப்ப அவர் முகத்திலிருந்து எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது, அவர் எங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் ஒன்றை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி.
apologizing to us, he informed. அப்ப எங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டவர் அவர் எங்கள்ட்ட சொன்னாரு that there was no fish or meat left. மீன் இறைச்சி மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் எங்கள்ட்ட சொன்னார். All we can offer you is one omelette each. அப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு omelette மட்டும்தான் எனக்கு தரையிலும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப இது என்னன்னு சொன்னா இவங்க சாப்பாடுக்காக அங்க வெயிட் பண்ணிருக்காங்க. பட் வெயிட்டர் வந்து நீங்க கேட்ட சாப்பாடு இல்ல அப்படின்னு சொல்லிக்காரு. அப்ப இது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு நியூஸ் தானே. அப்ப இதுக்கு நாங்க போடக்கூடிய கேப்ஷன் பி, டிசப்பாயிண்டிங் நியூஸ். ரைட். ஸோ இப்படித்தான் நீங்க இப்படியான கொஷின்ஸ் வரக்குள்ள ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. ரைட். ஸோ நாங்க டுடேஸ் கிளாஸ்ல கொஷின் நம்பர் 13 வரைக்கும் பார்த்துருக்கோம், 9 to 13. அடுத்த கிளாஸ்ல இந்த பை சார்ட் எழுதுற எப்படி அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஸோ பார் சார்ட் இல்லாட்டி பை சார்ட் வரக்கூடிய சான்சஸ் தான் இருக்கு உங்களுக்கும் உங்களோட எக்ஸாமுக்கு. ஸோ இதை எப்படி எழுதுறேன்னு பார்த்துட்டு அண்ட் தென் 15 கொஷனை பார்த்துட்டு எஸ்ஏ சாம்பிள் நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ அதோட உங்களுக்கு எங்களுக்கு 2021 பேப்பர் வந்து முடியும். ரைட். ஸோ ஆகஸ்ட் மந்த் ஃபீ எல்லாரும் பே பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று தந்திருந்தேன், அந்த 2020 பேப்பர்ல எஸ்ஏ எழுத சொல்லி. ரைட். அதை கொஞ்சம் எல்லாரும் எழுதி பாருங்க, எழுதிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ that's all for today's class. Thank you so much and good night. எல்லாரும் சாப்பிடுங்க.